வணக்கம். நான் தமிழ் வழிப்போக்கன். நான் ரொம்ப நாளாக ஓடிடி ரிலீஸ்க்காக ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் 2 வாரங்களுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருச்சு. ஆடு ஜீவிதம், தி கோட் லைஃப். இந்த மலையாள படத்தை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டது. அதனால படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. படம் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சுதா இல்லையா, வாங்க பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை நீங்கள் இதுக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருந்தாலும் நானும் ஒரு தடவை சொல்லிடுறேன். கேரளாவை சேர்ந்த நஜீப் அப்படிங்கிறவர் பொழப்பை தேடி சவுதி அரேபியா போகிறாரு. நல்ல வாழ்க்கையை தேடி போகிறவர் ஒரு முடிவில்லாத பாலைவனத்தில் ஒரு கொத்தடிமையாக மாட்டிக்கிறாரு. தனது நண்பர் ஹக்கீமோட சவுதி அரேபியாவுக்கு வர்றாரு நஜீப். ஃப்ளைட் இறங்கி ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போகுது. அது என்ன உண்மைன்னா, அவங்களோட ஸ்பான்சரை பற்றி போதிய தகவல் அவங்கக்கிட்ட இல்லை அப்படிங்கிறது தான். எங்கே போகிறதுன்னு தெரியல, யார்கிட்ட விவரம் கேட்குறதுன்னு தெரியல. ஏர்போர்ட்லேயே காணாமல் போன ஒரு ஃபீலிங். அப்போது ஒரு உள்ளூர் அரேபியர் வந்து இவங்க பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்களும் அவர் தான் ஸ்பான்சர்னு நினச்சிட்டு கூட போகிறாங்க. அந்த ஆள் தெரிஞ்சு தான் கூட்டிகிட்டு போனானா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு சின்ன தவறால் இவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறி போயிடுது. நினைக்கவே பயமாக இருக்குது. தாய்மொழியை தவிர வேறு எந்த மொழியையும் பேச முடியாத, அதிகம் படிக்காத தொழிலாளர்களோட அவல நிலையும், அந்நிய மண்ணில் தப்பான நபர்களை நம்புறதால வர பின் விளைவுகளை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. நஜீபும் ஹக்கீமும் பாலைவனத்துக்கு நடுவில் வேறு வேறு ஆட்டு மந்தையில் ஆடு மேய்க்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அங்கே நஜீப் படுற துன்பங்களும் தப்பிக்க எடுக்கும் முயற்சிகளும் கடைசியில் தப்பிக்கிறதும் தான் இந்த கதை. இந்த படம் நஜீப் அப்படிங்கிறவரோட நிஜ வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட நாவலை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டது. டைரக்டர் பிளஸி இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்தை எடுக்க 16 வருஷங்கள் ஆயிருக்கு. அதாவது பிளஸி நாவலை படித்து அதை படமாக எடுக்கணும்னு முடிவு செஞ்ச டைம்லேருந்து. இந்த படம் வணிக ரீதியாக பெரிய ஹிட். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. முதலாவதாக ஜான்ரா. இந்தியாவில் இந்த சர்வைவல் ட்ராமா ஜான்ராவில் எடுக்கப்பட்ட படங்கள் ரொம்ப கம்மி. அப்படியே எடுத்தாலும் அதில் பல மசாலா சமாச்சாரங்களை திணிச்சிருவாங்க. இது அப்படிப்பட்ட படம் இல்லை. படம் முழுவதுமே சர்வைவலை பற்றி தான். படம் எப்படி முடிய போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளை கட்டி போட்டு உட்கார வைக்குது இவங்க படத்தை எடுத்த விதம். ரெண்டாவது, ஒளிப்பதிவு. பாலைவனம், கடல், பனிமலை போன்ற இடங்களில் எக்கு தப்பாக மாட்டினா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். ஆனால் சுனில் கேஎஸ் மாதிரி ஒரு திறமையான ஒளிப்பதிவாளர்களோட பார்வையில் நாம் அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரியுது. சுனில் பாலைவனத்தோட பிரம்மாண்டத்தை அற்புதமாக படம் பிடிச்சிருக்காரு. ஒரு பக்கம் ஒன்றுமே இல்லாத பரந்த பாலைவனம், இன்னொரு பக்கம் ஒரு சின்ன தனி மனிதனோட உயிர் போராட்டம். இந்த ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை அற்புதமாக காமிச்சிருக்காரு. மூணாவது, பின்னணி இசை. முக்கியமான தருணங்களை வோக்கல்ஸ் மூலமாக வசுத்துறதில்ல ஏஆர் ரஹ்மான் கில்லாடி. அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பின்னணி இசையும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் காட்சிகளுக்கு பலம் சேர்க்குது. நாலாவது, பிருத்திவிராஜோட ஒரு மாற்றம். பிருத்திவிராஜ் இந்த கேரக்டருக்காக மாறின விதமும் அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகளும் பட்ட கஷ்டங்களும் தான் படத்தோட ஹைலைட்டு. படத்துக்கு ரசிகர்கள் ஏற்கனவே ஒரு மனதாக தீர்ப்பளிச்சிட்டாங்க. படத்தை பற்றி லட்சக்கணக்கான பார்வையாளர்களும் நூற்றுக்கணக்கான விமர்சகர்களும் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் உண்மை. அதுக்காக படத்தில் எல்லாமே பாசிட்டிவ் விஷயங்கள் தானா, குறைகளே இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. அதை பற்றியும் சொல்லிடுறேன். முதலாவது, பிருத்விராஜ் உடலை வருத்தி இந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருந்தாலும் அவர் இந்த கதாபாத்திரத்தை நடிச்சிருக்க விதத்தில் எனக்கு நிறைய டீட்டெயில்ஸை மிஸ் பண்ண மாதிரி தோணுது. ஒரு கட்டத்தில் படம் நஜீபோட சர்வைவலை விட்டுட்டு பிருத்விராஜோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி எனக்கு பட்டுச்சு. ரொம்ப சிரத்தை எடுத்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸை காமிக்க சில எக்ஸ்ட்ரா வினாடிகளை எடுத்துக்கிறதுல இருந்து ஓவர் ஆக்டிங்னு சொல்ல முடியாது, ஆனால் அவார்ட்ஸை குறி வச்சு எடுக்கப்பட்ட மாதிரி நிறைய இடங்களில் பட்டுச்சு. ரெண்டாவது, சில காட்சிகள் லாஜிக்கலாக இல்லை. உதாரணத்துக்கு, மொழி புரியாத ஒரு இடத்துல ஒருத்தரோட பேசுகிறீங்க, அவரோட பாஷை உங்களுக்கு புரியல, உங்கள் மொழி அவருக்கு புரியல. இயற்கையாகவே நம்ம என்ன பண்ணுவோம், சைகைகள், செயல்கள் மூலமாக நம்ம சொல்ல வரதை வெளிப்படுத்துவோம். ஆனால் பிருத்விராஜோட நஜீப் அதை செய்யலை. அந்த அரேபியருக்கு தான் சொல்கிறதுல ஒரு வார்த்தை கூட புரியலன்னு தெரிஞ்சும் மலையாளத்திலே விடாமல் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் அவர் தப்பிக்கிறதுக்கு முன்னாடி வர காட்சியில் அந்த ஆடுகளை கட்டிப்பிடிச்சி பிரியாவிட கொடுக்குறாரு. அந்த ஆடுகளோடனான அவரோட பிணைப்பை வெளிப்படுத்துகிற மாதிரி எந்த காட்சிகளும் அதுக்கு முன்னாடி இல்லை. இதெல்லாம் அவார்ட் ஜூரிகளை கவர்றதுக்காகவே எடுக்கப்பட்ட மாதிரி இருக்குது. நஜீபோட வாழ்க்கை பச்சை பசேல்னு உள்ள கேரளாவில் வீட்டுக்கு முன்னாடி ஆறு ஓடுற ஒரு இடத்துல இருந்து சுட்டெரிக்கிற பாலைவனத்துக்கு மாறுது. அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை காமிக்க அவரோட கேரளா வாழ்க்கையை கண்டிப்பாக காமிக்கணும். அதை பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் டைரக்டர் ஒரு படி மேலே போய் தேவையில்லாமல் ரொமான்ஸ் சீன்ஸ், ஒரு டியூட் எல்லாம் சொருகியிருக்காரு. இது கதையோட ஓட்டத்துக்கு பொருந்தவே இல்லை. மூணாவது, இதெல்லாம் கூட சின்ன குறைகள்னு விட்டுடலாம்.
ஆனால் பிருத்விராஜ் நஜீபை சித்தரிச்சிருக்கிற விதத்தில் ஒரு பெரிய உறுத்தல் என்னன்னா, நஜீபோட மன வலிமை எங்கேயுமே வெளிப்படல. ஒரு வறண்ட பாலைவனத்தில் இருந்து தப்பிக்கிறதுக்கு மன வலிமையும் முயற்சியும் ரொம்ப முக்கியம். பிருத்விராஜ் நஜீபோட நிலைமையையும் நஜீபோட கஷ்டங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிற அளவுக்கு நஜீபோட முயற்சிகளை பிரதிபலிக்கல. சுயபச்சாதாபமே மேலோங்கி வெளிப்படுது. தப்பிக்கிறதுக்கு முன்னாடி சீனில் கூட இது நல்ல யோசனை தானா, தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. தப்பிக்கிறதுக்கு ஒரு குறுகிய கால இடைவெளி கிடைக்கும்போது நிதானமாக கிளம்பிட்டு இருக்காரு. பாலைவனத்தில் ஓரளவு சூடு தாங்கக்கூடிய ஷூவை விட்டுட்டு சாதாரண செருப்பு போட்டுக்கிறாரு தப்பிக்கும்போது. நிஜ வாழ்க்கையில் நஜீப் இப்படித்தான் பண்ணாரா அப்படின்னு தெரியல. ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். அது என்னன்னா, இந்த படம் நஜீபோட வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு நாவலை தழுவி எழுக்கப்பட்டது. நிஜ வாழ்க்கையை நாவலாக எழுத சில கற்பனைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். மேலும் நாவலில் இருந்து திரைக்கதைக்கு இன்னும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கும். எந்த அளவுக்கு மாற்றங்கள் செய்யப்பட்டதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக தெரியும். நிஜ வாழ்க்கை நஜீப் இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி சுயபச்சாபத்தோட மட்டுமே இருந்திருந்தா உயிர் பொழைச்சிருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் நஜீபும் ஹக்கீமும் சுய பச்சாதாபத்தில் அழுகுறாங்க, இல்லை மண்ணில் செறிஞ்சு உட்காந்துடுறாங்க, இல்லைன்னா விழுந்துடுறாங்க. இது ஒரு தடவை 2 தடவை இல்லை, திரும்ப திரும்ப நடக்குது. இந்த தப்பித்தலோட உண்மையான ஹீரோ இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு ஆஃப்ரிக்கர் நஜீபையும் ஹக்கீமையும் தப்பிக்க உதவுறாரு. அவங்க 2 பேரையும் பாதுகாக்க பெரும் வேதனைகளை அனுபவிக்கிறாரு. அவரும் அதே துன்பத்தை தான் அனுபவிக்கிறாரு. ஆனால் ஒருபோதும் பொறுமை இழக்கல, சுய பச்சாதாபம் இல்லை. இவங்களை தூக்கி சுமக்கிறாரு, ஆறுதல் படுத்துறாரு, தண்ணி கண்டுபிடிக்கிறாரு. நஜீபும் ஹக்கீமும் இப்ராஹிமும் அதை பண்ணு இதை பண்ணுங்கிறாங்களே தவிர எந்த நேரத்துலையும் பிரச்சனையை கையில் எடுத்து இதுக்கு தீர்வு காண்ற முயற்சியோ இல்லை மனநிலையவோ காட்டவே இல்லை. என்னுடைய ஹீரோ இப்ராஹிம் தான். இது ஒரு மலையாள படங்கிறதால கொஞ்சம் கடுமையாகவே விமர்சிச்சிருக்கேன். இது தமிழ் படமோ இல்லை தெலுங்கு படமாவோ இருந்திருந்தால் இவ்வளோ விமர்சிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா தமிழ் தெலுங்கு படங்களில் வியாபார ரீதியாக வெற்றி பெறதுக்கு நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணுவாங்க. ஆனால் மலையாள படங்களில் அந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் யூஸ்வலாக இருக்காது. இந்த படத்தில் அந்த மாதிரி காம்ப்ரமைசஸ் நிறைய இருக்கிறதுனால ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்ல வேண்டிய படம் அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா எனக்கு தோணுது. இவ்வளோ குறைகள் இருந்தாலும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படம். ஒரு தடவையாவது கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி படங்களை ஊக்கப்படுத்தணும். படத்தை பற்றியும் விமர்சனத்தை பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போதைக்கு இவ்வளோதான். அடுத்த விமர்சனத்துடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை பை பாய்.